அதாவது வந்து நம்ம வந்து ஒருவர் நம்ம கூட இருக்கு, நம்ம அந்த ஊர்லயோ இல்லை நம்மளுடைய உறவினர்களோ யாராவது ஒருத்தர் இறந்தாங்கன்னா நமக்கு அப்பொழுது தோன்றும், ஐயோ ஏன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னைக்கு எப்படி டக்குன்னு இறந்துட்டாரு, ஏன் அப்படி இப்படி அவ வந்து இவ்வளவுதான் வாழ்க்கையா, இவ்வளவுதான் பிரச்சனையா, நஞ்சு தின்றாங்க சாகுறாங்க, நாகண்டு கொண்டு சாகுறாங்க, திடீர்னு சுனாமி வந்துச்சு. அன்னைக்கு சுனாமி வரும்போதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம், அந்த கடற்கரை ஓரத்தில் எவ்வளோ பேர் செத்து கிடந்தாங்க. ஆனால் நீச்சல் தெரியாத பலர் பொழைச்சிட்டாங்க சுனாமியில். அதான் முக்கியம். நீச்சல் தெரிந்தவர்கள் பலர் அங்கே செத்து போயிட்டாங்க. நீச்சல் என்பது என்னன்னே தெரியாதவங்க பலர் பொழைச்சிட்டாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த ஒரு அங்கே மரங்கள், அந்த தென்னை மரங்கள் அது இதுன்னு நின்றதை அதை பிடிச்சிட்டு அப்படியே அப்பி பிடிச்சிட்டாங்க. அந்த தண்ணி வடிஞ்ச உடனே இறங்கி வந்தாங்க. இந்த நீச்சல் தெரியவராங்களாம் நீந்தி பார்த்தாங்க, முடியலை, அடிச்சுட்டு போயிடுச்சு கடல். அப்போ வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து எல்லா நிகழ்வுகளுமே நடக்கும் அங்கே. ஏன்னா பூகம்பம் வரத்தான் செய்யும், தண்ணீர் பஞ்சம் வரத்தான் செய்யும், எல்லாமே இருக்கும் இந்த உலகத்துல. எல்லாமே இல்லை, எல்லா நிகழ்வுகளும் இயற்கை ஒண்ணுமே யாருமே செய்ய முடியாது. அங்க வந்து அந்த இது அந்த பத்திரகாளி வந்து 12 ஆண்டுகள் சோழனுடைய அந்த ஊர் இது இது பகல் நரி ஓடணும் அப்படின்னு சாபமிடுறாங்க. எவ்வளோ ஒரு தப்பு அதெல்லாம். ஏன்னா ஒரு நாட்டில் வந்து 12 ஆண்டுகள் மழை இல்லை என்றால் என்ன ஆகும் சொல்லுங்க. நமக்கு ஒரு 2 மாதம் மழை இல்லைனாலும் எவ்வளோ கஷ்டமா இருக்குது. அந்த மழை என்பது வந்து என்னது, கடலிலிருந்து நீரை எடுத்து அங்கே மேகத்துக்கு சென்று மேகம் மழையாக பொழிகின்றது. இப்போ மழை ஏன் நமக்கு வரவில்லை? ஏன் அங்கிருந்து அந்த சூரியன் இவ்வளவு வெப்பத்தை தருகின்றான், அந்த கடலிலிருந்து நீராவி மேலே செல்வதில்லையா? செல்லுகின்றதே. அப்போ அந்த மழையெல்லாம் எங்கே செல்லுகின்றது? அந்த அங்கே மேலே நீராவியாக செல்லுகின்ற அந்த அந்த மழை இதெல்லாம் எங்கே செல்லுகின்றது என்றால் அது எங்கேயோ ஒரு தேவையில்லாத இடத்துல அது ஊற்றிட்டு போயிருது. அதான். அப்ப நமக்கு இந்த இடத்துல நாம் வர வேண்டும் என்றால் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த சரியாக நம்மளுடைய உயிரை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில இருக்கும்போது ஏன் நிகழ்கின்றது என்ற எண்ணம் நமக்கு வருகின்றது. ஏன் நிகழ்து? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஏன் இவங்க அடிச்சாங்க, என்ன காரணம் அப்படின்னு நாம் சிந்திக்க தோன்றுகின்றது. நம்ம இப்படி அடிக்கணுமா? இன்னொரு நாடம் அடிக்கிறாங்க, நமக்கு இது தேவையா? இவ்வளவு நாட்கள் தான் வாழ்க்கை, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்மளுடைய உணவு. நாம் எதற்காக இந்த 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 இன்னல்கள் எல்லாம் நிகழ்கின்றது? நஞ்சு திண்டு அவன் எதுக்கு சாகுறான்? அற்புதமான அந்த உடலை இறைவன் தந்திருக்கின்றான், அவன் எதுக்கு அந்த உடலை அழிக்கின்றான்? நாண்டு கொண்டு ஏன் சாகின்றான்? இந்த உடல் அற்புதமாக நமக்கு இறைவன் தந்த உடல் இது. நம்ம உடல்னா 96 தத்துவங்களான உடல் இது. 32 அறம் நம்மளுடைய இதுல இருக்கின்றது. அவ்வளோ ஒரு அற்புதம். ஏன்னா இந்த உடலை இல்லாமல் நாம் வந்து தெய்வ நிலை அடையவே முடியாது. தெய்வ நிலை அடைவதற்காக நமக்கு கிடைக்கப்பெற்ற பேர் தான் இந்த உடல். அந்த எண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயங்களை எல்லாம் நம்மை சுற்றி நடக்கும்போது நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உடலை நாம் அந்த உடலை கொண்டு நாம் நம்மளுடைய நிலையை எப்படி மேலேற்றுவது, நம்மளுடைய அந்த உயர்ந்த எண்ணத்தை நாம் எப்படி கொண்டு செல்வது அப்படின்ற அந்த நிலைக்கு நாம் வர முடியும். அதனால இதெல்லாம் நடக்கும்போது என்ன, நீ வந்து அங்கே தோன்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்புறம் சொல்லிட்டு, கிணறு பாலாகும் கீழொட்டு பொய்யாகும் இணறு வெறுத்து எங்கு வரைவனுக்கள் மனுக்கள் தங்களுக்கு ஈக்கல் பெருகும் எறும்பு தான் பெருகும் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்க இருக்கிற இடத்துல ஈ இல்லையா? இல்லை. இப்போ குளிர் பிரதேசத்துல ஈயே இருக்காது, குளிர் பிரதேசத்துல எறும்பே இருக்காது. இவர்கள் வந்து இப்போ அரிகோபல சிசருக்கு வந்து அவர் குளிர் பிரதேசத்துக்கு போனதில்லை, அங்கே போய் பார்த்ததில்லை, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே அந்த இடத்துல என்னென்ன நிகழ்கின்றதோ அதை கொண்டு இங்கே அவர் ஒரு இதாக எழுதுகின்றார். ஐயா வைகுண்டர் சொல்லியிருப்பார் சில விஷயங்களை. அதாவது நமக்கு வந்து எப்பொழுது அந்த ஞான எண்ணங்கள் தோன்றும் என்றால், அடுத்தவன் இப்படி சாகும்போது அவனை பார்த்து ஐயோ ஏன் இவன் இப்படி சத்தான், என்ன காரணம்? நமக்கு இந்த 32 அறத்தாலான உடல் அல்லவா? ஏன்னா சம்பூர்ண தேவருக்கே நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குது அந்த பரதேவதையால. அந்த நாட்டில் நிறைய அதெல்லாம் இடரால தான் அவரே வந்து ஞான வாழ்க்கைக்கு செல்லுகின்றார். அந்த பரதேவதை அந்த பெண் இல்லை என்றால் ஐயா வைகுண்டர் என்ற பரமாத்மா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார். இதான் முக்கியம், இதான் சத்தியம். அப்போ வந்து இந்த இந்த இது இந்த யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டும். அதெல்லாம் காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதுலேருந்து நாம் ஒவ்வொரு பாடத்தையும் நாம் படித்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது என்றால் அந்த நிகழ்வை கொண்டு நாம் பல பாடங்கள் அங்கிருந்து தாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடத்தை நல்ல வழிக்காக நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும். அப்படின்றதுக்காக இங்கே சாஸ்திரங்கள் பொய்யாகும் ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும் வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றார்.
நிறைய விஷயம், அது அவ்வளோ விஷயம் சொல்றாரு பார்த்தீங்களா, படிச்சுட்டு தான் வந்தோம். இதெல்லாம் வந்து நடக்கின்ற காலத்தில் என்னது, ஒன்றாமது சாதி ஒன்றாமது சாதி உலை மெழுகு போல் அலைவார், கட்டழிந்து பெண்கள் கற்பும். எப்பவுமே பெண்களுக்கு கற்பம் எல்லாமே நடந்து கொண்ட காலம் இப்போ இல்லை, எல்லா காலத்திலையுமே இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. பழைய காலங்களை தவிர இப்போ எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா காலங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இந்த உலகில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்பொழுது அந்த காலத்தில் தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், இந்த இந்த வாழ்க்கை வீணானது, இப்படியே செத்து செத்து இப்படி இது வீணான வாழ்க்கைக்கு போறதா, நாம் வந்து இந்த உயிரை மேலேற்றுகின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வருகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், ஐயா நீ கேட்டதற்கு நிலையாக எத்தனையும் நான் தோற்று நான் உன்னோடு இருத்தேன், உன் பேரால் நானும் உள்ளாசை கொண்டிருந்தேன். நீ வந்து என்ன செய்வாய், அந்த இறை என்ற பரிணாமத்துக்கு வந்து விடுவாய் என்று நான் உல்லாசை. நமக்குள்ளால 84 பரிணாமங்கள் இருக்கின்றது, 84 வெள்ளை உள்ளங்கள் இருக்கின்றது. அவ்வளவும் 33 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிகளும் நமக்குள்ளால தான் இருக்கின்றார்கள். எல்லோரும் நாம் எப்பொழுது இந்த நிகழ்வுக்கு நாம் வருவோம் என்று காத்து கொண்டிருக்கின்றன. அதான் சொல்லுகின்றார் இங்கே, உன் பேரால் நானும் உள்ளாசை கொண்டிருந்தேன், தன் பேரால் எந்தனுக்கு தலை சிறைதான் மாறும் என்று. நீ வந்து உன்னால் நான் என்ன செய்யணும், நான் வந்து இது மனமாகிய மகாவிஷ்ணுவும் நம்முடைய சிவபெருமானிய உயிரும் நம்முடைய அறிவாகிய பிரம்மனும் அந்த 33 கோடி தேவரும் 48 கோடி ரிஷியும் ஆக நாம் பிறந்த இந்த உடல் என்னகின்றது, பரபிரம்மம் என்ற நிலைக்கு சென்று விடும். அது நீயால் தான் நடக்கும், உன்னால் தான் நடக்கும். நான் ராமனாக வந்தேன், நான் கண்ணனாக வந்தேன், என்னென்னமோ ஆகி வந்தேன். ஆனால் நீ தான் என்ன செய்ய வேண்டும், இந்த மேலெழுத்து சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து இந்த அநியாயங்களை எல்லாம் பார்த்து இந்த இதெல்லாம் வாழ்க்கை என்று நீ என்ன செய்கின்றாய், அந்த என்னையெல்லாம் உள்ளாக்கி நீ என்ன செய்கிறான், மேலே வந்து விடு என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே அவர் என்ன சொல்ல, ஆதி சாதி நிலை அமையும் என்றார் என்கோவே. அமையும் ஐயா என்கோ. ஆதி சாதின்னா என்னது, ஆதி சாதி அப்படின்னா யார் வந்து, நாம் எப்பொழுது வெள்ளை உள்ளமாக அந்த வித்து, வெள்ளை வித்து, அந்த ஆதி அந்த ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு அந்த தர்ம வித்து அங்கே எப்பொழுது அந்த இதுக்கு வருகிறோம், அது வித்தாக பரிணாமமாகின்றது. அதான் ஆதிசாதி. தர்மமாக என்னை பிறவி செய்யும் ஐயா. ஆதிசாரன தர்மமாக அந்த கெட்டது இல்லாத அந்த ஆதி தர்மமான அந்த இதில் என்னை பிறவி செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுகின்றார். சொன்ன உடனே சொல்லுகின்றார், ஐயாவே என்னுடைய ஆதி திருளமே பொய்யான கலையில் பிறக்க போயின்றே சாதி 11 தன்மை ஆதி சாதியிலே அமைதி வேணா என்னங்குவே அல்லாமல் இந்தனுக்கு ஆதிவரை என்னாலும் நன்றாக தொண்டு பண்ணி நவ்வா இருக்கும் என. உனக்கு நன்றாக தொண்டு பண்ணினா நமக்குள்ள இருக்கிற மகாவிஷ்ணுக்கு தொண்டு பண்றவர்கள் வழியில பிறக்க சொல்றார். நீங்க வந்து வெளியே அங்க மகாவிஷ்ணுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற வழியில பிறக்க சொல்லல. நான் நல்ல ஞாபகம் வச்சுங்க, வெளியே அந்த கோயில்ல வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆராதனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அங்கே பிறக்க சொல்லல. அவர் என்ன சொல்லுகின்றார் பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. நவ்வாக தொண்டு பண்ணி அல்லாம உந்தனுக்கு ஆதி வரை என்னாலும் நல்லாக தொண்டு பண்ணி நவ்வி இருந்த மனுவில் அகத்துக்குள்ளாலே உன்னை நினைத்து இயங்குகின்ற அந்த அந்த சான்றோர் குலத்தில் எங்கே பிறவிங்கள்னு சொல்லுகின்றார். படையுமையா எந்தன் பிதாவே என பணிந்தார், குடையொன் ஒன்றார் பெரிய குருவு மகிழ்ந்துரைப்பார், நல்லது காண்டேவானி நம்மக்கள் ஏழ்பேரில் வெள்ளமர் கோர் வாழும் வெற்றி தெய்வ லோகமதில் மெய்வெளியில் அங்கே பிறக்கப் போ என்றார். நல்லதாண்டு நவலுவார் தேவருமே வல்லவரே மூவருக்கு மைத்தனை பூரா என்னை பிறவி இப்போது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வருது இல்லையா? என்ன நிகழ்வு அப்படின்னா, அதாவது 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் சொல்லுகின்றார். 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே பேரு நாம் என்றதில்லை. அப்ப வந்து நீங்க 6 தரம் நம்மை அகம் வைத்து இறைவனை நாம் அகத்தில் சுமந்தால்தான் நமக்கு இந்த பிறவாத பேரின்மை நிலை கிடைக்கும். அப்போ 6 தரம் நம்மை அகம் வைத்து சென்றதுனா, இதுக்கு முன்னாடி நமக்கு 5 டைம் நம்ம அகத்துல இறைவனை சுமந்திருக்கின்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. 6 தரம் அப்படின்னா நீங்க உடனே 6 பிறவிகள் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த 6 அறிவாக மாறிவிடுங்கள். நீங்கள் முதலாவதாக குரோனி, அந்த நான் 6 அறிவாகத்தான் நான் வாழ்வேன் என்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள், குரோனியை 6 துண்டுகளாக வெட்டி விடுங்கள், 6 பிரிவுகளாக. அது வந்து அந்த குரோனி என்ற பேராசை, எனக்கு பேராசை வேண்டாம், எனக்கு 8 நாட்களில் தான் என்னுடைய சாவு, 8 நாளில் நான் செத்து விடுவேன், இந்த 8 நாட்களுக்குள் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நீ உங்களை 6 பிரிவுகளாக பிரித்து விடுங்க. பிரிச்சிட்டிங்கன்னா முதலாவதாக என்ன செய்யுங்களா, வேதத்தின்படி வாழுகின்றீர்கள்.
வாழுகின்ற காலம் வரை உண்மை உழைப்பு இல்லையா, உண்மை உழைப்பு, உண்மையான அந்த வர்த்தகனாக, உண்மையான கடமையை செய்பவனாக, அந்த இது வேதத்தை அந்த பிரம்மத்தை உணர்பவனாக, தியானம் தவம் செய்பவனாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இந்த 8 நாள் தான் நமக்கு இருக்குது. நான் வாழுகின்ற காலமுறை இதை செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்க இல்லையா. அப்போ அது என்ன, அகத்துக்குள் இறைவனை சுமந்தால் தான் நீ ஆறாக பிரிக்க முடியும். நீ குரோணியாக இருந்தால் குண்டோமசாலியாகத்தான் மாறுகின்றாய். நீ ஆறாக உன்னை பிரித்தால் நீ என்ன செய்தாய்? வேதத்தின்படி வாழுகின்றாய். வேதத்தின்படி வாழ்ந்து விட்டால் நீ அடுத்த மந்திரமலையை கடைகின்றாய். அதான் நீள நூலிட்டு நீதவச நிற்கையிலே ஆழ நினைவாகும் அவனுக்கு சொல்லுகின்றார் அல்லவா. நீள நூலிட்டா அந்த பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த மந்திரமலையை கடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரமலையை கடைந்து நாம் நம்மை நாம் உணர்ந்து விடலாம் இல்லையா. அந்த இது நம்மை நாம் உணர்ந்து விடலாம். நம்மை நாம் உணர்ந்தோன்னா கிரேதாயகமாகிய அந்த எல்லா இடமும் இறைவன் என்ற அந்த நிலைக்கு நாம் வருகின்றோம். நம்ம உயிர் மட்டுமல்ல இறைவன், எல்லாருமே இறைவன் என்ற அந்த மந்திரமலையை கடைந்து அந்த அமிர்தம் பெற்றவுடன் நாம் என்ன செய்யணும்? எல்லா உயிருமே இறைவன் என்று கொண்டு வந்துவிடும். அப்போ நம்ம இது ஒவ்வொன்றாக 6 தரமாக நம்மை பிரித்து 6ஆக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால், இங்கே சொல்லுகின்ற 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம். 6 முறைன்னா நீங்க உடனே 6 பிறவிகள்னு கிடையாது. 6ஆக நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக வேதன் வழி வாழ வேண்டும், மந்திரமலையை கடைய வேண்டும், அடுத்தது பிராணாயாமங்கள், பிரார்த்தனை, தியானம் தவம் செய்ய வேண்டும். இது பிராணாயாமம் தியானம் தவம் செய்ய வேண்டும். அதையும் நாம் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த இது அதுக்கு அந்த நாம் தியானம் தவம் செய்யும் போது ஒழுக்கமாக வாழ்ந்து, இதில் ஒரே நிகழ்வில் நடந்து விடுவது, ஒரே காலங்களில் நடந்து விடும். அதான் 6 வருடம் தவம் என்று சொல்லுகின்றார். தியானம் தவம் செய்து மேலெழுந்து என்னாகின்றது? அந்த இறை என்ற நிலை வர வேண்டியது. அந்த ஒழுக்கமாக வாழ்ந்து ராமரை போல் மாறி, ராமரிலிருந்து நாம் கண்ணனாக மாறி தர்மத்தை காத்து, அதில் 6 தரம் நம்மை அகமைத்து கொண்ட தரம். பேறு பெற்றது இல்லையா? கண்ணன் பேறு பெற்றாரா? இல்லை, கண்ணன் பேறு பெறவில்லை. கண்ணன் அந்த இறைநிலை அடையவில்லை. இறைவனாக வாழ்ந்தார், ஆனால் முழு நிலையை அவர் அடையவில்லை. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம்? இன்னொரு அவதாரம் இருக்குன்னு ஹிந்து தர்மம் சொல்லிச்சு. ஆனால் ஐயா வைகுண்டர் என்ன சொல்லுகின்றார்? கண்ணன் 6வது அவதாரம் என்று சொல்லுகின்றார். 7வது அவதாரம் ஐயா வைகுண்டர் சொன்னீங்களா? இது எப்படி சொல்ல முடியும்? நல்லா நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம். 7வது ஏன் எப்படி கண்ணன் 6வது அவதாரம், இது ஐயா வைகுண்டர் 7வது அவதாரம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் 6 அறிவு தாய் தான் இருப்பார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 6 அறிவுள்ள தாய் தான் இருப்பார்கள். 7வது அறிவு அந்த தெய்வ கன்னிகள் தான் அங்கே வராங்க. 7வது அந்த 6 அறிவு நிலை தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அப்போ 6 அறிவு தாய்க்குத்தான் இங்கே என்ன செய்கின்றார்? அங்கே கண்ணனும் பிறக்கின்றார். 6 அறிவு தாய்க்குத்தான் 7வது அறிவாக இந்த இவரும் பிறக்கின்றார். அதை எப்படி 6 அறிவு தாய்க்கு 7வது அறிவாக பிறக்க முடியும்? 6 அறிவு தாய்க்கு 6 அறிவாக தான் பிறக்க முடியும். 6 அறிவு தாயின் வயிற்றில் 6 அறிவு குழந்தை தான் பிறக்கின்றது. ஆக கண்ணனும் 6 அறிவு குழந்தையாகத்தான் பிறந்தார், முழுமையாக விழிப்புணர்வுடன். இங்கே ஐயா வைகுண்டரும் 6 அறிவாகத்தான் வருகின்றார். 6 அறிவாக அவர் 10 வயதுலேருந்தான் அது கடந்து சொல்லிட்டு போறாங்க. நீங்க பார்த்தது தெரியாது. அப்பதான் 7வது நிலை அவர் வருகின்றார். அவ கண்ணபிரான் அங்கே தவமியற்றவில்லையா? கண்ணபிரான் அங்கே அந்த ஞானம், அந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்தவர் தானே கண்ணபிரான். இப்போ கண்ணபிரானின் அடுத்த அவதாரத்துக்கும் கண்ணபிரான் அவதாரத்துக்குள்ள வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் தான், வேற எதுவுமே இல்லை. என்ன வித்தியாசம்னா, அங்கே அர்ஜுனனிடம் சொல்லுகின்றார், அர்ஜுனா பார், நான் தான் கடவுள் என்று சொல்லுகின்றாரா? இல்லை, நான் தான் கடவுள், நீ எனக்குள்ளாலே பார், இந்த அண்டமெல்லாம் என்னுடைய பிண்டத்தில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இங்கே பார், இங்க யாருமே சாகிறதுல எல்லாருமே இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எப்படியும் யாருமே உடனே என்னன்னா அணுவா புழுவா இருப்பாங்க, இல்லைன்னா அவர்கள் அந்த பரபிரம்மமாகிய அங்க இருப்பாங்க. ஆனாலும் இங்கேதான் இருப்பாங்க, இந்த உலகத்துல எல்லா இடமும் தான் இருப்பாங்க. யாருமே அழிவதில்லை, எல்லாருமே இங்குதான் இருப்பார்கள் அர்ஜுனா. ஆனால் உன்னிடமும் நீயும் இறைவன் தான். நீயும் இந்த பரபிரம்மத்தை, நீ அந்த அண்டத்தை எல்லாம் உன்னுடைய பிண்டத்தில் படைக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லவில்லை. அந்த சொல்வதுதான் அடுத்தாவதான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அது அங்கே இப்ப பிரகலாதனும் அதே தான் சொன்னான். அவன்கிட்ட இரணியனிடம் பிரகலாதன் சொல்லவில்லை, அப்பா நீ மட்டும் கடவுள் அல்ல, நானும் கடவுள் தான் என்று சொல்லவில்லை. தூணிலும் துரும்பிலும் தான் கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளை காண வேண்டும் என்றால் நாராயண மந்திரத்தை தான் இது பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையே இல்லையா? அது 2 புத்தியாக நீ இருக்காதே, நம்மை படைப்பது காப்பது எல்லாம் நாராயணன் என்று சொல்லுகின்றார். 2 புத்தி தான் சூரன், சிங்கமுகா சூரன் சொல்றார்.
இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்கு தான் ஐயா வைகணும் என்ன சொல்லலாம், நாம் எந்த நிலையில் இப்படி எப்பொழுது இருக்கின்றோம் என்று நாமே பிரித்து அந்த சிறு நொடி பொழுதில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அவதாரங்களை எல்லாம் கடந்து வந்து விடலாம். அது சொல்லுங்க, 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே, பேர் நாம் ஈன்றதில்லையே. இது வரைக்கும் அவருக்கு நாம் பேர் தரவில்லை. கண்ணன் வந்து என்ன செய்யலாம், நான் தான் இறைவன் என்று சொல்லுகின்றார். அர்ஜுனா நீயும் இறைவன் தான் என்று சொல்லவில்லை. அர்ஜுனா நீயும் தியானம் செய், தவம் செய், நீயும் இறைவன் தான், இந்த அண்டத்தை எல்லாம் உன்னுடைய பிண்டத்தில் பட என்று அவர் சொல்லவில்லை. நான் இறைவன், நான் இறைவன் என்றே தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார். உண்மையா இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா கடைசியிலும் தெரியும். அப்போ வந்து இரணியனுக்கும் கண்ணனுக்கும் எந்த விசேஷமும் இல்லை. என்ன செய்கிறார், இரணியன் வந்து என்ன செய்கிறான், அதர்மப்படி வாழுகின்றான். கண்ணபிரான் வந்து தர்மத்தின்படி வாழுகின்றார். தான் உண்மை, இதான் சத்தியம். அப்போ வந்து இங்கே அங்க ஆனால் அதுக்கு அடுத்த அவதாரம் என்பது என்னது, அர்ஜுனா நீயும் இறைவன் தான், நானும் இறைவன் தான், நீ என்னை வணங்காதே, நான் நீயும் இறைவன், உனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நீ பார், நீ இந்த அண்டத்தையும் இந்த பிண்டத்தையும் உனக்குள்ளாலே படை அப்படின்னு அங்கே சொல்ல வேண்டும். அதே சொல்ல அதான் 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே, பேரு நாம் இந்ததில்லையே. அவங்களுக்கு நான் பேரு தரவில்லை, பேரு கிடைக்காது. எல்லா உயிரும் இறைவனே, எல்லா உயிரும் இந்த இறைநிலை வந்துவிட வேண்டும் என்று அந்த யார் ஒருவர் நினைக்கின்றானோ அவன்தான் பேர் வர முடியும். இதான் வந்து உண்மைதான் சத்தியங்களும். அச்சடலம் அம்மலையில் அருந்தவசு பண்ணியது. எந்த சடலம்? கண்ணபிரானின் சடலம். அந்த எந்த 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 எங்கே தவசு பண்ணுகின்றது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் செத்து வாழ்ந்து பிறந்து செத்துறோம்னு வச்சுங்க, சாகும்போது நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். ஒன்று வந்து உடனடியாக என்ன செய்கின்றது, 33 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிகள், அந்த 84 பரிணாமங்களுடன் நம்ம செய்த நல்ல எண்ணம் எல்லாம் அந்த சவம் ஏற்றி கொண்டே இருக்கின்றது. ஐயோ இவன் வந்து இந்த பிறவி எடுத்திருக்கிறான், இவன் வந்து அந்த மேன்மை அடைந்து விட வேண்டும் என்று அங்கே தவம் ஏற்றி கொண்டே இருக்கின்றது. அந்த கூடையும் இங்கே அந்த சம்பூர்ண தேவனுக்கு தருகின்றது. ஏன்னா இவன் வந்து விடுவான், இவன் வந்து மேலே வந்து விடுவான், அந்த நம்பிக்கையில் இங்கே அவர்கள் தருகின்றார்கள், அந்த விழிப்புணர்வை தருகின்றார்கள். அங்கே சம்பூர்ண தேவர் வந்து பிறக்கும்போது விழிப்புணர்வுடன் பிறந்தாரா? இல்லையே, ஆறறிவாகத்தான் பிறக்கின்றார். ஆறறிவு தாய்க்கு ஆறறிவாகத்தான் இந்த உலகில் பிறக்கின்றார். ஆனால் அங்கே கண்ணபிரான் விழிப்புணர்வுடன் பிறந்தார். அது ஏன்? கண்ணபிரான் விழிப்புணர்வுடன் பிறக்கின்றார். இங்கே ஐயா வைகுண்டர் விழிப்புணர்வுடன் பிறக்கவில்லை. ஆனால் ஐயா வைகுண்டருக்கு தான் முக்தி கிடைக்கின்றது. காரணம் என்ன? ஐயா வைகுண்டர் என்ன சொல்லுகின்றார், மக்களே நீ வந்து யாரையுமே வணங்காதே, உனக்குள்ளாலே தான் நான் இருக்கின்றேன், நீதான் உனக்குள்ளாலே தான் இறைவன் இருக்கின்றான், உள்ளாலே உனக்குள்ளாலே நீ கொண்டு வா என்றே சொல்லி கொண்டு வருகின்றார். இந்த உள்ளாவே முழுவதா தான். அதான் நம்ம சொல்றோம், அகிலத்திருட்டமான என்பது அகத்தின் திரட்டுன்னு பல டைம் நம்ம சொல்லிட்டு வந்துருது. சொல்லி 6 தரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே, பேரு நாம் இந்ததில்லையே, அச்சடலம் அம்மலையில் அருந்தவசு பண்ணியது, இச்சடலம் ஈடேற இந்த நாள் வந்ததென்று தேவன் சடலம் அதை திக்கென்று தான் அழித்து விட்டு. இந்த ஒரு வரி அங்க வந்து திருச்செந்தூர் கடல்ல வந்து மக்கள் சொல்றாங்க. அங்க வந்து அந்த சம்பூர்ண தேவன் என்ன செய்யணும், திருச்செந்தூருக்கு வராரு, வந்து அந்த கடலுக்குள்ளால போன உடனே இந்த சம்பூர்ண தேவனுடைய உயிரை அழிச்சிட்டாங்க, அங்கே கடவுள் வருகின்றார் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அறிவு கட்டவனுங்க, உண்மையா இல்லையா? அறிவே இல்லாதவனுங்க. இங்க என்ன சொல்லுகின்றார், உன்னுடைய துயரையும் மாற்றி என்னுடைய துயரையும் நீ மாற்றி ஈஸ்வனுடைய துயரையும் நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? உண்மையா இல்லையா? தேவன் மூவர் நடுவருடைய முச்சடல கூடுவது. தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது, பரதேவதையை திருமணம் செய்ய வேண்டும், தவம் ஏற்ற வேண்டும், அந்த எண்ணம் தான் இருக்கின்றது. அதை அழித்து விட்டு நானும் பரம்பொருள் தான், எல்லா உயிரும் பரம்பொருள் தான் என்ற எண்ணத்தை அங்கே தர வேண்டும் என்று அந்த கண்ணபிரானின் அந்த சடத்தை அங்கே தருகின்றார்கள். அதான் அந்த கண்ணபிரானின் எண்ணம். அதான் நான் வந்து என்னது, கண்ணபிரானாக நாம் மாறினால்தான் நாம் ஐயா வைகுண்டராக மாற முடியும். நாம் வந்து இந்த இறைவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் அப்படின்னு நாம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் அதே உயிர் எல்லா உயிரிலும் இதே இறைவன் தான் இருக்கின்றான். நம்மளுடைய சிவபெருமானும் அவருடைய சிவபெருமானும் ஒன்றே. அவர்களும் என்ன செய்கின்றார்கள், தன்னிலை அடைந்து இறைவனை தனக்குள்ளாலே படைத்து அந்த அண்டத்தை எல்லாம் தனக்குள்ளாலே பிண்டமாக படைத்து அவர்களும் அந்த உயர்நிலை வந்து விடுவார்கள். அந்த எண்ணம் நமக்கு வந்து விடும். அதான் அந்த மூழ்வர் நடுவுதர முச்சடல கூடதையும் வரவழைத்து வாரும் என்று மறையோனை தானேவி விரைவாக வாரும் என்று விடை கொடுத்தார் எல்லோரும். நடந்து மறையோர் நல்ல மலை தான் பார்த்து சடம் வைத்திருந்த தங்கமலை. இதெல்லாம் நிறைய தங்கமலை, வைரமலை, அந்த மலை, பவளமலை சும்மா அவரு கற்பனைக்காக சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு என்ன அந்த அகஞானம் இல்லை.
இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பார், அங்கேயே அந்த அந்த கண்ணபுரான் அந்த கண்ணபுரான் வந்து செய்த தர்மம், அது தர்மம், அந்த தர்ம எண்ணம் அங்கே இருக்கின்றது. அந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்த அந்த தர்ம எண்ணம் அங்கே இருக்கின்றது. தர்ம எண்ணத்தை வரவழைத்து படைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, தங்கம், வைரம், வைடூரியம், முத்துன்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இல்ல உண்மையில அந்த மேலானது மேலானது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த தங்கம், வைரம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வேற ஒண்ணுமே இல்ல. சொன்னீங்க தங்க கிணறு, வங்க கிணறு, தாமிரகரணி எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. மருத்துவரை தான் எழுப்பும், சஞ்சீவி தான் வளரும், பதித்தான இம்மலையின் பகுத்துரைக்க கூடாது என்று சொல்லி தேவர் ஏற்ற மலைக்குள்ளேகி நன்று நன்றென்று நாடியவர் பார்க்கையில் கண்டாரே காயாம்பு கண்ணர் மூக்கூடதையும். கண்ணர் மூக்கூடதையும், அதாவது அவர் கண்ணர் என்ன செய்கின்றார், நான் எனக்குள்ளால் தான் சிவபெருமான் இருக்கின்றார். ஒன்னாச்சா, எனக்குள்ளால் தான் ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் மகாவிஷ்ணு தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ரெண்டாச்சா, அறிவாகிய பிரம்மன், அந்த நான்காக நான் வாழ வேண்டும் அறிவாக பிரம்மன் இருக்கிறான். அந்த மூக்கூடையும் அங்கே அந்த கண்ணபுரான் நிலைநாட்டின அந்த மூக்கூடையும் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றது. கொண்டாடி கூடதையும் குழந்தை மீதேற்று நடந்தார் கையில நாதற்கு திருக்கூட. அங்கிருந்து என்ன செய்யறது, எண்ணமில்லாத அந்த கையிலைக்கு அந்த சடத்தை கொண்டு வருகின்றார்கள். கொண்டாடி சடலமதை குழந்தனதமேற்றி நடந்தார் கையில நாத படந்தார மாறுவன் வாய்த்தாரி நாரணரும் பார்த்து சடலமதை பதித்த முகத்தோடு அணைத்து. எந்த சடலத்தை இன்னைக்கு சடம் என்னால் என்ன சடலம், நிறைய விஷயங்கள், நிறைய இதெல்லாம் சடம் என்பது உயிர், நல்ல ஞாபகம் வச்சுங்க. சடம் உயிர். சடலம் அப்படின்றது வந்து சடலம் வேற. சடலம் தான் செத்த பணம்னு சொல்லுவாங்க. சடலம்க்கு அந்த உடல் இருந்தால் உடலை தான் சடலம்னு சொல்லுவோம். சடம் அப்படின்றது வந்து எண்ணம். சடம் அப்படிங்கிறது நினைவு. சடம் அப்படிங்கிறது தான் நமக்குடைய வாழ்க்கை எல்லாமேத்துக்கும் காரணம். அதுதான் அதான் அங்கே சொல்லுங்க. இது வந்து இது எடுத்த பார்த்து சடலமதை பதித்த முகத்தோடு அணைத்து தேற்றி உயர் கொடுத்த செப்புவார் கூடனுடனே. எந்த உயிரை கொடுக்கிறாரு? கண்ணபுரானின் சடத்துக்கு எந்த உயிரை தருகின்றார்? சம்மூன தேவனின் உயிரைத்தான் தருகின்றார். கண்ணபுரானின் உயிரைத்தான் தருகின்றார். இல்லையா? உண்மை. செப்புவார் கூடனை எடுத்த பிறவிக்கு எல்லாம் இணை சுமந்து அடுத்த மூவுலகம் அங்கங்கே கொண்டே. எந்த மூவுலகு? சிவபெருமானா நான் தான். மகாவிஷ்ணுவாகிய இந்த ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருப்பவர் நான் தான். பிரம்மாவிய 4 அரிதாக வாழ்பவனும் நான் தான் அப்படின்னு அந்த அந்த அதை கொண்டேகி அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து, அந்த எண்ணத்துடன் வாழ்ந்து, அதான் சொல்லுங்க. கொண்டேகி பூமி அது அடுத்து அங்கங்கே கொண்டே பூமி கடலும் பொறுப்பு பூலோகமெல்லாம் நேமித்தினை சுமந்து நேற்றோடதான் பூமி கடல். கடல் எங்க இருக்கின்றது? எண்ணம் தான் கடல். பூமின்னா அந்த பூமி உடலை, இந்த பூமியில் உள்ள பொருட்களால் தான் நம்மளுடைய உடல் உருவாகி இருக்கின்றது. அந்த எண்ணத்தை எல்லாம் கொண்டு நேமித்து எனை சுமந்து நேட்டமுடன் தெரிந்தாய் நீ செய்து நன்றி நினைக்குறைக்க கூடாது நான் உனக்கு செய்யும் நன்றி மிக கேளும் இத்தனை நாளும் எனை சுமந்து பாடுபட்ட. யாரை சுமந்து பாடுபட்டார்? என் மனதில் மகாவிஷ்ணு இருக்கின்றார், என் உயிரில் சிவபெருமான் இருக்கின்றார், என்ன நினைவில் நீ என்ன செய்கின்றார்? பாடுபட்டாய். புத்திரனாய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் பிறந்து பூமியில் பின்னும் சில நாள் கழித்து சிகர்ந்து. அப்ப யார் பிறக்கிறாங்க? யாரு பிறக்கிறாங்க? அங்கே சம்மூன தேவன் செத்து போயிட்டாரா? பிறந்த புவி மீதில் பின்னும் சில நாள் கழித்து. இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் தானே எழுதியிருக்கு. தமிழ் கூட தெரியாத தத்திகளா? உண்மையே இல்லையா? பின்னும் சில நாள் கழித்து உந்தனுக்கு புத்தி உபதேசங்கள் உரைத்து எந்தன் துயர் மாற்ற யுக சோதனைக்கு அனுப்பி உந்தன் துயர் மாற்றி யுக துயரம் மாற்றி எந்தன் துயர் மாற்றி ஈச துயர் மாற்றி. இந்த களி அந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் அழித்து 56 சீமை நமக்கு வந்து 7 அடுக்கு மனம் இருக்கின்றது, நல்ல மனம். அதில் 8 கண்மங்கள் இருக்கின்றது. அப்படி 56 கண்மங்கள் நமக்கு இருக்கின்றது. எல்லாமே அழித்து கலியை அறுத்து கனாபயன்கள் தானருக்கு சலிவில்லா தர்ம தங்கவன ரத்னபதி எல்லாமே தருவேன் அப்படின்லாம் சொல்லுகின்றார். சொல்லிட்டு எல்லாரும் என்ன நாராயணரை பெறவே, இது ஒரு பயங்கரமான விஷயம் பார்த்துங்க. நாராயணரை பெறவே நல்ல தசரதனும், இங்கே ஒரு லைன் வருமே, நாராயணரை பெறவே நல்ல தசரதனும் பூரணமாய் நின்றதவம் புகன்றிடவே கூடாது. 17,000 வருடம் பாரத்தவசு பண்ணி 300 வாரமதாய் உலகளந்தோர் வேசமதில் 8000 எடுத்தாரு ராமூர். இது வந்து ஒரு அஞ்ஞானத்தில் தான் எழுதுறது இதெல்லாம். அங்கே வந்து அந்த மகாவிஷ்ணுடைய 8000 ஒரு உருவா தான் ராமரா வந்தாராம். இங்கே அந்த சம்பூர்ண தேவனாக முழுமையாக வருகின்றாராம். இப்போ கண்ணபிரானாக அங்கே 8000னா இங்க ஒரு 4000மா? அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல்கள்.
எப்பவுமே மகாவிஷ்ணு என்பவர் எங்கே இருக்கின்றார்? நம்மளுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றார். எங்கேயோ ஒரு தனியான ஒரு கடவுள் கிடையாது மகாவிஷ்ணு. அவர் 8000ல் ஒண்ணா வர்றதுக்கு அப்படி கிடையாது. அப்ப இவ்வளவு தூரம் அந்த தசரதன் வந்து இவ்வளவு ஆண்டுகள், இவ்வளவு 1000 ஆண்டுகள் தவம் இருந்த தசரதர் சொல்லிட்டு வரவர். இங்க இந்த பொன்னு நாடார் அப்படின்ற போது அந்த பொன்னு நாடார் அப்படின்ற அந்த ஐயா இந்த இது அறிவவலசி இந்த நம்ம ஐயா சம்முனதேவனுடைய அப்பா, அவருடைய அப்பா பொன்னு நாடார் அப்படிங்கிறவர் வந்து ஏன் சொல்லல? அப்ப அவர் தவம் ஏற்றி இருக்க மாட்டாரா? இந்த வைகுண்ட குழந்தையை அந்த வைகுண்டரை பெற அவர் தவமீட்டி இருக்க மாட்டாரா? 8000 எவ்வளவு ஆண்டுகள் தவமீட்டு மேல இவர் தவமீட்டி இருக்க மாட்டாரா? அதை வந்து சொல்ல முடியல. இதான் வந்து ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாமே புரியாது, ஞாபகம் வச்சுங்க. அல்ல இந்த தேவன் வந்து இவ்வளவு சிறப்பாக பிறக்கின்றான். அதனால நாமளும் அங்கே போய் பிறகு முன்னாடி எல்லாம் தேவர்கள் பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வரான். எல்லாம் எந்த தேவர்கள்? எல்லாம் நம்மளுடைய உயிரில் இருக்கின்றவர்கள் தான். நம்மளுடைய உயிரில் அந்த அனைத்து எண்ணங்களும் இருக்கும். எல்லோரும் வந்து என்ன செய்கின்றார்கள்? சந்தோஷம் கொள்ளுகின்றார்கள். நாம் இப்பொழுது அந்த தெய்வ நிலையை நாம் எடுக்கப் போகின்றோம் என்று சந்தோஷம் கொள்ளுகின்றார்கள். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இது என்னமோ வேற அப்படி விடலாம், அப்படி நினைக்கவே செய்யாதுங்க. அப்படியெல்லாம் சந்தோஷம் கொள்ளுகின்றார்கள். கரும கடன்களிக்க காலியுகத்திலே வீரக்க தரும சம்பூரணனை தரணி வீரவி செய்தார் செய்ததடமதையும் சுமக்க சடம் பார்த்து மெய்யிசையும் நாதன் மேதினியில் செய்தனராம் சாடம்பிரக்கலோகம் தட்டு மீக மாறி உடன்பிறக்க செய்தார் உலகளந்தோர் கற்பனையால் அன்று பிறவி செய்தார் அவனி சோதனைக்கெனவே எண்ணமில்லை என்று ஈஸ்வரருமாயவரும் கொண்டாடி ஈஸ்வரரும் குருவாரச்சுதரும் கண்டய கணீஸ்வரரே கேட்டீரோ எந்த எண்ணம் பஞ்சவர்க்கு அஞ்சல் செய்து பார்மீதில் நான் இருக்க வஞ்சக நீசக்கலியன் வந்தது கண்டே வதறி நாடு நடுங்கி நானோட நல்ல கலை கோட்டு மூனி போடு போடன வந்தான் போற வழிதனிலே ஏன் காணும் மாயவரே ஏந்திழைத்து ஓடுவதேன் கண் காண போறேன காலை கோட்டுடன் உரைத்தேன் என்ன விதத்தாலே என்று அவனி செய்ய சொன்னதொரு கலியன் சூழ்ச்சியினால் என்றவுடன் அப்போ முனியும் அவனீது சொல்லலுற்றான் இப்போ நீர் ஓடுகிறீர் இவனை அழிப்பதற்கு எப்போது வருவீர் இசையோமென்றான் முனிவன்.